இந்த விருது பெற்ற தருணம் எப்படி இருக்கு? உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்காங்க. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா ஒரு தமிழ் படத்துக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த மாதிரியான தேசிய விருதுகள், அதாவது தேசிய இருக்கக்கூடிய நிறைய ஏராளமான படங்கள் வந்திருக்கு. அமரன் படம் தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படை அப்படின்னா நீங்க எதை கருதுவீங்க? உணர்வு ரீதியா எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு படமா இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம சந்திக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஐ திங்க் அந்த எம்பத்தி, அந்த கனெக்ட் படத்துல இருந்ததுதான் காரணம்னு நினைக்கிறேன் சார். இது எந்த அளவுக்கு ஊக்கம் அளிக்குது உங்களுக்கு இந்த தேசிய விருது அப்படின்றது? இல்ல, மிகப்பெரிய ஊக்கம் இது. ஏன்னா இது வந்து நம்ம படம் எடுக்கும் பொழுது எல்லாருக்கும் பிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் மக்கள் அதுக்கு கொடுக்குற ஆதரவு, அந்த ஜானருக்கு அந்த வகை படத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய வெற்றி, அதை தொடர்ந்து பல இடங்கள்ல கிடைக்கிற அங்கீகாரங்கள், இன்னைக்கு தேசிய விருது வரைக்குமான அங்கீகாரம், முக்கியமா பெஸ்ட் டைரக்ஷனுக்கு கிடைச்சது எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும், என்னோட எடிட்டர் கலை அண்ட் பிஜிஎம்க்கு ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் டைரக்டர், அவருக்கு கிடைச்சதுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது தொடர்ந்து முயற்சிகள் நிறைய பண்றதுக்கு வந்து ஊக்கமளிக்கும். இந்த நேரத்துல நான் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் சார் அவருடைய ஃபேமிலிக்கு, அதாவது அவங்க அப்பா வரதராஜன் சார் அண்ட் அம்மா கீதா மேடம், அவருடைய மனைவி இந்து ரெபேக்கா வர்கீஸ் மேடம், அவரோட குழந்தை மகள் அர்ஷியா, அவங்க எல்லாருக்கும் இந்த விருது வந்து ஒரு சமர்ப்பணமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியன் ஆர்மி அந்த அந்த கனெக்ஷன் எல்லாருக்கும் இருக்கிறதுனால இது தேசிய அளவுல கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால இது ஒரு முக்கியமான படமா இன்னைக்கு கருதப்பட்டு தொடர்ந்து இதற்கான அங்கீகாரங்கள் கிடைச்சிட்டே இருக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கு சார். இந்த படத்துல திரு சிவகார்த்திகேயன் ஏற்று நடித்த கதாபாத்திரம் அப்படின்றது ரொம்ப கனமான உணர்ச்சி பூர்வமான கதாபாத்திரம். ஸோ அவருக்கு இதுல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் எனக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, ஈவன் ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி அவங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா பெரிய அங்கீகாரமா இருந்திருக்கும். இது ஒரு டீமா இப்ப இந்த 3 பேருக்கு கிடைச்சிருந்தாலும், எனக்கு பெஸ்ட் டைரக்ஷன் அப்படிங்கிற அவார்டு ஆல் ஓவர் கிடைச்சிருந்தாலும், இது எங்களுடைய ஒட்டுமொத்த அணியோட வெற்றியா தான் பாக்குறேன் நான். தயாரிப்பாளர் கமல்ஹாசன் சார், சோனி பிக்சர்ஸ்ல தொடங்கி இதுல நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை நடிகர்கள், ஒர்க் பண்ணிருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸ், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன், விஎஃப்எக்ஸ் பண்ணவங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா உழைச்சு அதற்கான ரெப்ரசன்டேட்டிவா தான் இப்ப இந்த அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கிறதா நினைக்கிறேங்க நான். உங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.